வணக்கம். டெய்லியும் டிஎன்ஏல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன முதல் செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம். தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சிய பத்தி குடுத்திருக்காங்க. சமீபத்தில புள்ளியியல் அமைச்சகம் ஒரு தரவுகள வெளியிட்டிருந்தாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி. அதன்படி பார்க்கிறப்ப, தமிழ்நாடு ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது 9.69% வந்து இருந்துச்சு. ரியல் எக்கனாமிக் குரோத் அப்படின்னா, இதுல இன்ஃப்ளேஷன இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. சரியா? இன்ஃப்ளேஷன் நாட் இன்க்ளூடட். சரியா? அடுத்தது தமிழ்நாடோட நாமினல் எக்கனாமிக் குரோத் பேரளவு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 14.02%ல இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இதுல இன்ஃப்ளேஷன இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுல இந்த 2 தரவுகளையுமே வச்சு பார்க்கிறப்ப, இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. 2023, 24ல தமிழ்நாடோட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 15,00,000 கோடியாக இருந்த தருணத்துல, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் ஒரு 17,00,000 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் இயர் கால்குலேஷன பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதோட அடிப்படை ஆண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2011, 12. ஸோ அந்த ஆண்டு அடிப்படையாகக் கொண்டு தான் இந்த வளர்ச்சி விகிதங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணப்பட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இதுல தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு அளிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் செக்டார், அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் செக்டார். அதே மாதிரி நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 2020, 21 காலகட்டத்தில என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம் பீரியட்ல 0.07%ஆ இருந்திருக்கும். அத தாண்டி இப்ப நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 9.69%ஆ இருக்கிறது ஒரு என்கரேஜிங்கான விஷயம் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட்லயும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் தான் இந்தியாவிலேயே டாப். ஓகேவா? இதுல எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னா 12.7%. ஸோ இந்த பெர்சன்டேஜஸ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதுல எல்லாம் கேட்பாங்க. இப்போ ரியல் குரோத்னா 9.69%. அடுத்தது நாமினல் குரோத்னா 14.02%. கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட்னா 12.7%. இந்த டேட்டாவ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ நம்ப அகாடமில குரூப் 4க்கான எக்ஸ்க்ளூசிவ் ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 16ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கு. ஸோ இதுல டெஸ்ட் பேட்டர்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் பிளஸ் ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது இருக்கும். 100 கேள்வி தமிழ்ல, 25 கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட்ல இருந்து இருக்கும். இது ஒரு டெஸ்ட்டா இருக்கும். அடுத்ததா ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் பிளஸ் ரீசனிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம டெஸ்ட் பேட்டர்ன் இருக்கு. ஜிஎஸ்ல 75, ரீசனிங்ல இருந்து 25 கேள்வி இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம டெஸ்ட் எழுத போறோம். 43 தேர்வுகள் இருக்கு. தேர்வுகள்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்டோட கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ குடுப்பாங்க. சரியா? அடுத்தது ரிசர்வ் வங்கி டாலர் ரூபாய் பரிமாற்ற ஏலம் நடத்துவது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வங்கிகள் கிட்ட இருக்கக்கூடிய டாலர்கள வாங்கிட்டு, அதுக்கு பதிலா ரூபாய வந்து குடுப்பாங்க. அதுதான் இந்த பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. டாலர் ரூபாய் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி. எதற்காக அத நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வங்கிகள்ல இந்த ரூபாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அத நிவர்த்தி செய்யணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிஞ்சுகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பண்றாங்க. சரியா? இப்ப பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அ இந்த டாலர் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டாலர் ரூபி எக்ஸ்சேஞ்ச் அந்த ஸ்வாப்புக்கு வந்து என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னா, 1 புவிசார் அரசியல் பொருளாதாரம் தான். ரஷ்யா, யுக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் இந்த மாதிரியான போர், இதனால ஏற்பட்டிருக்க கச்சா எண்ணெயோட விலை அதிகரிப்பு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்கு. அதே மாரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பல்வேறு நாடுகள் மேல பொருளாதார அ அடிப்படையில பார்க்கிறப்ப டாரிஃப் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது. இந்தியா மேல கூட பார்த்தீங்கன்னா, 27% வரி விதிச்சிருந்திருப்பார். சரியா? ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால பெரும் சரிவ இந்திய பொருளாதாரமும் சந்திச்சுட்டு இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது சரிய ஆரம்பிச்சிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இவங்க எல்லாருமே இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட வித்ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? திரும்ப பெற்றுட்டு இருக்காங்க. திரும்ப பெற்று எங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றாங்க? இந்தியாவுல இருந்து ஏன் எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நம்ம முன்ன பார்த்த காரணங்கள்னால இந்தியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் வல்னரபிளா இருக்கு. சரிங்களா? வல்னரபிளா இருக்கப்ப ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே கம்மியாகும். ஒரு பொருளாதாரம் வல்னரபிளா இருக்கப்ப. அந்த வல்னரபா வல்னரபிளா இருக்கறனால இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ட எடுத்துட்டு, ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய அமெரிக்கன் எக்கானமி மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜனவரி மாசத்துல 78,000 கோடியாக இருந்தது. மார்ச் முதல் வாரத்துல 24,000 கோடியா சரிஞ்சிருக்கு. ரொம்ப வேகமா சரிஞ்சுட்டே வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா
நம்மளோட டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது 2024 ஜனவரியில பார்த்தீங்கன்னா ரூ. 83 இருந்துச்சு. இப்ப மார்ச் மாத அடிப்படையில பார்க்கிறப்ப அது ரூ. 87 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதுவுமே ஒரு காரணமாக தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஒரு ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கரன்சி ஸ்வாப் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. சரியா? ஸோ இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் நம்ம கையில இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அத ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அத வெளிச்சந்தைகள்ல வந்து விக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வகையில பார்க்கிறப்ப 640 கோடியா இருந்த நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி இப்ப $623 தான் இருக்கு. இந்த ஒரு நம்ம அமெரிக்காவோட அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச வந்து நம்ப வெளி மார்க்கெட்ல வித்தப்பயும் என்ன ஆகுது? நம்மளோட பொருளாதாரம் அந்த ஒரு ஸ்திரத்தன்மைய கொண்டு வரல. ரூபாயின் மதிப்பு சரிவத வந்து நம்மனால தடுக்க முடியல. அதனால தான் இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம அந்த ரூபாய் பண பற்றாக்குறை இப்ப அதனால தான் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த டாலர் ரூபி அந்த ஸ்வாப் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்வாப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி நடக்கும் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அதுல வங்கிகள் கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர்கள நம்ம ரிசர்வ் வங்கி பணம் குடுத்து வாங்கிருவாங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு அ ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு, ஒரு 3 வருஷமோ, 4 வருஷமோ கழிச்சு, அந்த டாலர்ஸ வந்து வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட தொகை குடுத்து பேங்க் கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்படிதான் நடக்கும். இதுக்கு வந்து ஒரு ஏலம் நடத்துவாங்க. ஸோ அந்த ஏலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ரிசர்வ் பேங்க் கிட்ட வந்து டாலர்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? 3 வருஷம் கழிச்சு இந்த டாலர்ஸ எந்த ரேட்டுக்கு வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஏலமே. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள்க்கு எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கறதுலயே கம்மியான ரேட்டுக்கு மறுபடியும் அந்த டாலர்ஸ வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து வாங்க போகுது அப்படிங்கிறத கோட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஆர்பிஐக்கு வந்து அ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ருப்பிய குடுத்துட்டு, அ டாலர வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த நடைமுறை அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேவா? இதனால என்ன ஆகும்? இந்த ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பினான்சியல் பெஞ்ச்மார்க் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம், ஆர்பிஐக்கு கீழ இயங்கக்கூடிய நிறுவனம். இவங்க தான் இந்த கரன்சி ஸ்வாப்ப வந்து பார்த்துக்க போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நடைமுறையினால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, வங்கிகள் கிட்ட இருந்து நம்ம டாலர்ஸ வாங்கிர்றோம். அப்ப வங்கிகள் கிட்ட அதிகமான காசு போய் சேரும். அதிகமான காசு போய் சேர்றப்ப அந்த வங்கிகள்னால என்ன பண்ண முடியும்? அதிகமா கடன்கள குடுக்க முடியும். கடன்கள குடுக்கறதன் மூலியமா நம்ம பொருளாதாரத்த மீட்டெடுக்க முடியும். சரிங்களா? சரிவுல இருக்கக்கூடிய நம்ம பொருளாதாரத்த மீட்டெடுக்க முடியும். அதே மாரி நம்ம பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படுறப்ப, நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேபிளா மாற ஆரம்பிச்சுரும். அப்ப இன்வெஸ்ட்மென்ட்டும் நமக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். இது ஒரு அப்ஜெக்டிவ். அதே மாரி நமக்கு ஆர்பிஐ கையில என்ன போகுது? டாலர்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட போகுது. அப்ப ஆர்பிஐ கிட்ட டாலர்ஸ் அதிகமா போறப்ப, அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவத நம்மளால கம்மி பண்ண முடியும். ஏன்னா, டாலர் கையிருப்பு ஆர்பிஐ கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. சரிங்களா? ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அகாடமில குரூப் 1க்கான எக்ஸ்க்ளூசிவ் F1 டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 18 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இருக்கு. ஸோ என்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க நம்ம அகாடமிஸ்க்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.